வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன இட்லி கடை. ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ஒரு அதாவது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு தான் சொல்லணும். ஏன்னா இட்லி கடைன்னு ஒரு பேர், அதுவும் அந்த ஃபாண்ட்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சாக் பீஸ்ல எழுதுன மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா அட்ராக்டிவா இருந்தது. என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப ரொம்ப குறைச்சிச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மீட் பண்ணிச்சா இல்லை ட்ரெய்லர் மாதிரியே படமும் லோவா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இட்லி கடை. இந்த படத்துல தனுஷ், நித்யா மேனன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாலினி பாண்டே, அருண் விஜய், சத்யராஜ், அதுக்கப்புறம் சமுத்திரகனி, அப்புறம் பார்த்திபன், இளவரசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. செம்ம பெரிய கேஸ்ட், எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். அதை தாண்டி வந்துட்டு இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை மெயினா ஹோல்ட் பண்றது வேற யாருமே இல்லைங்க, நம்ம தனுஷ் தான். வழக்கம் போல ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு முருகன்ற கேரக்டரை. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கடைங்க. அவர் வந்து ட்ரெய்லர் லான்ச்ல சொன்ன மாதிரி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இட்லி கடை, ஒரு நார்மலான இட்லி கடையில் என்ன நடக்கும்? அவங்க அப்பா வச்சிருந்த இட்லி கடையை பையன் வந்து காப்பாத்தினாரா, ஊர் மக்கள்லாம் அவங்க ஏத்துச்சாரு. ரொம்ப 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 சிம்பிளான கதை. இந்த சிம்பிளான கதையை 2.5 ஹவர்ஸ்க்கு எப்படி எடுக்க முடியுமோ அதை ரொம்ப ரொம்ப நீட்டாக தான் பண்ணிருக்காரு. நீங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம போய் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இட்லி கடை பிடிக்கும் தான் நான் நம்புறேன். நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய ஃபேமிலிஸ்க்கு இந்த படம் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ராஜ்கிரண் ஆகட்டும், அப்புறம் கீதா கைலாசம் அவங்க நடிச்சிருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னதான் வந்துட்டு ஒரு சென்டிமெண்டான ஒரு மூவியா இருந்தாலும் இந்த படத்துல ஆக்ஷன்ஸ்க்காக அருண் விஜய் கூட்டினது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராகவே பண்றாரு அவர். நெகட்டிவ் ரோல் எல்லாமே அவர் திருப்பி ஹீரோவா ஆனாரு தெரியல. பட் ஆனால் அவரோட சாய்ஸ் அது. டி, அதாவது டேரக்டர் தனுஷ் டி, என்ன சொல்றது, நிறைய பேர் இருக்கு அவருக்கு. ஸோ என்னதான் நடிப்பில் ஒரு கலக்குனாலும் இன்னும் அவருக்கு அந்த டேரக்ஷன் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே தான் இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப அழகாக டேரக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக கேமரா ஒர்க் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜிவி வந்து பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். நேஷனல் அவார்டு வாங்கினாரு. பட் ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் வர எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்திபன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் மினி இட்லிட்டு, அது மாதிரி மினி ரோல் தான், ரொம்ப ரொம்ப சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க. சத்யராஜ்க்கும் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, 2-3 சீன் தான். ஷாலினி பாண்டேக்கு ஒரு சீன் சூப்பராக இருந்தது, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நித்யா மேனனுக்கு த்ரூ அவுட் த ஃபிலிமில் சின்னதாக அங்கங்கே ரோல்ஸ் இருக்கு, ஐ மீன் அங்கங்கே டைலாக்ஸ்லாம் வருது. பட் ஆனாலும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற ரோலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை முழுக்க முழுக்க வந்து டேரக்டரே தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. அதாவது டேரக்டர்னு சொல்லலாம், ஆக்டர்னு சொல்லலாம், தனுஷ் தான். ஏன்னா அவர் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓவராலாக இட்லி கடை என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பெருசாக எதுவுமே எதிர்பார்த்து போகாமல் நார்மலாக அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் போனோம். என்னடா ஒரு சாதாரண ஒரு படம் போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு போர் அடிக்காமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்காது. பட் ஆனால் படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். டக்குன்னு விறுவிறுப்பாலாம் போகாது. த்ரூ அவுட் த ஃபிலிமில் அவனுங்க அதாவது எங்கேயுமே ஒரு பெரிய ஹை பாயிண்ட்லாம் நம்ம சொல்லிட முடியாது. எமோஷன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வர சீன் ஆகட்டும், இல்லை டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் வர சீன் ஆகட்டும், எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, நிறையா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ சொன்னோன்னா மொத்த கதையுமே சொல்லிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இட்லி கடை இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 85. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவாஸ் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பில் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.